இவ்ளோ பெரிய கடை, இவ்ளோ பெரிய கடையெல்லாம் இருக்குன்னு தெரியாம இத்தனை நாள் உள்ளூருக்குள்ளேயே உருண்டுகிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு இருக்க ரூபாய்க்கு அவ்வளவுக்கு அள்ளிட வேண்டியதான். அள்ளிக்க அள்ளிக்க அள்ளிக்க, ஆஃபர் விலையில் நகையெல்லாம் அள்ளிக்க. குளிக்கிக்க குளிக்கிக்க குளிக்கிக்க, கை நிறைய வளையல் போட்டு குளிக்கிக்க. ஐயோ, நினைச்சு பக்கத்துக்கே குளுக்குளுன்னு இருக்கு. ஏ அம்மா, எவ்வளோ நகை. என்னக்கா வேணும்? வாங்க வாங்க. இது என்ன இப்படி வாயை பிளந்துட்டு இருக்கு? அக்கா நான் வந்துட்டேன். ஏ கடவுளே, இவ்வளோ நகையும் ஒரு ஆளுக்கே தானே இருக்கும். சரி சரி, இப்படி வாயை பிளந்துக்கிட்டு நின்னா நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சு விலையில கூட்டி போடுவான்னு கேஷுவலா இருக்கும். என்னக்கா பார்க்கணும்? 2 பவுன் 3 பவுன் அந்த அளவுக்கு காப்பு காட்டுமா? ஒரு பவுன் இன்னைக்கு விலை என்னமா? 49,540க்கா. என்னது? என்ன தம்பி இவ்வளவு ரூபாயா? நான் விலைய பேப்பர்ல பாத்துட்டு தானே வாரேன், குறையா தானே போட்டுருந்து. நாங்க என்ன பொய்யாக்கா சொல்லியோம்? வேற கடைகள்லயும் விசாரிச்சு பாருங்க, வேற கடையை விட இங்கதான் ரேட்டு கம்மியா இருக்கும். சரி தம்பி, இதுல போட்டிருக்க நகையெல்லாம் யாராவது வாங்குவாங்களா? வாங்குறதுக்கு தானக்கா போட்டிருக்கு. இல்ல இவ்ளோ பெருசு பெருசா இருக்குல்ல, நிறைய ரூபா ஆகுமே, அதான் கேட்டேன். இல்ல ரூபாயில இந்த நகை கடையில கூட்டங்கள் குறைய மாட்டேக்க, அதனாலதான் பவுன் விலை இந்த போக்கு போகுது. சரிக்கா, வேற என்ன பார்க்கணும் சொல்லுங்க. எப்படியும் நம்மகிட்ட இருக்க ரூபாய்க்கு 1 பவுனோ 1.5 பவுனோ தான் வாங்க முடியும். இதுல இருக்க செயின் வழியாவது போட்டு பார்த்துட்டு போவோம். ஒரு 5-6 பவுன் போல ஒரு செயின் கட்டுமா பாப்பா? எக்க இந்த கடை தான் போமா? இவ்ளோ பெரிய கடை பத்திலாக்க, நான் இப்படி கடைக்கெல்லாம் உள்ள கூட போனதில்ல. சின்ன பொண்ணு, இவ்ளோ பெரிய கடைக்குள்ள போறமே ரொம்ப ரூபா வாங்கிட மாட்டானா? நகை எல்லா கடையிலயும் ஒரே விலை தாங்க. வாங்க, வேற என்னைக்குதான் இவ்வளவு பெரிய கடைகளுக்குள்ள போய் நம்மளும் வாங்கியது? ஆமா, என்னதான் இருக்கு நீ பாப்போமே. வாங்க போவோம். போட்டு பார்க்கலாமா தம்பி? போட்டு பாருங்கக்கா. ஏ கடவுளே, என்ன அழகா இருக்கு. இன்னொரு செயின் எடுமா. இவ்ளோ மினு இருக்கு. தங்கம் தங்கம் தான். 1 மாசம் இல்ல 2 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாவது இதெல்லாம் எடுத்து போடணும். அட 4 முடி. வசந்தி, வாய மூடி இழுவ, என்னதான் செய்வனி பாப்போம். எக்க இன்னைக்கு 4 முடிய கை தனியா கால் தனியா பிரிச்சு எடுத்துறணும். வெளியே நில்லுங்கக்கு, அது என்ன திருக்குத்து எல்லாம் பண்ணுவோன்னு பாப்போம். அந்த காப்புகளையும் போட்டு பாப்போம். தம்பி, அந்த காப்புகளையும் போட்டு பாக்கட்டா? என்னக்கா நீங்க வாங்க வந்த மாதிரி தெரியலையே. காப்பு எடுத்து போடுறியே, செயின் எடுத்து போடுறியே, ஏதாவது எடுப்பீங்களா? எடுப்பேன் தம்பி. போட்டு பார்த்துட்டு எது நல்லா இருக்கு அதை தானே எடுக்க முடியும். ஒரு பொறுமை இல்லாம நிக்கிறியே. பொறுமை இல்லாம இல்லக்கா, மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறிய. அந்த உடனே பார்த்து எடுத்துட்டு போதுக்கு என்ன மளிகை ஜாமானமா? ஒரு பொருள் தான் எடுக்கும், அதை உருப்படி எடுக்காண்டாமா? சரிக்கா, சரி போட்டு பார்த்து எது பிடிச்சிருக்க எடுங்க. என்ன அழகா இருக்கு. அங்கன்னே எனக்கு பற்றும் போலுக்கு. கண்ணா படம் 4 முடி இன்னைக்கு கண்ணு முடியெல்லாம் துவாண்டி எரிஞ்சிரியேன். சே, இப்ப மட்டும் இந்த வீடை கட்டாம இருந்தா இவ்வளத்தையும் அள்ளி இருக்கலாம். சரி இருக்கட்டு, வாடகை வீடு தானே கட்டியும். வாடகைக்கு ஆளை யாத்துனதோடி மாசம் மாசம் ஒவ்வொரு பவுனா எடுத்து சேர்த்துடணும். அதுக்கு அடுத்து தங்க கடை தான் நம்ம டார்கெட். டெய்லி ஒவ்வொன்று போட்டு கலத்தி கலத்தி வச்சிடணும். தம்பி, இப்ப என்கிட்ட ஒரு 80,000 ரூபாய் போல இருக்கு. அப்ப நான் எத்தனை பவுன் எடுக்க முடியும்? ஒரு 1.5 பவுன் போல எடுக்கலாம்க்கா. அவ்வளவுதான் எடுக்க முடியும்னே. இப்ப என்ன செய்ய தம்பி? கடவுளே, இவனு எதுக்கு இங்க வந்தாள்வ? பாவி மக்கா, எப்படி நின்னு பாத்துட்டு இருக்காள்வ? இப்ப எப்படி சமாளிக்க? கடவுளே, என்ன எல்லா நகையும் யா மேல இருக்கு? யார் தூக்கி போட்டா? எக்க 4 முடி பாத்துட்டான்னு நினைக்கேன். வாங்க போவோம். எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சுட்டு அந்த அக்கா கேட்கறத மட்டும் எடுத்து வை. ஐயோ, கட்டச்சி நெட்டச்சி எல்லாரும் உள்ள வரால. எவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்தாலும் தெரியலையே. எதையாவது சொல்லி சமாளிப்போம். என்ன வெயிலு. ச்சே, வெளியே தலை காட்டு வழி இல்ல. கொஞ்சம் ஏசி காத்து வாங்கிட்டு போலான்னா காத்தும் ஒழுங்கா வர மாட்டேங்குது. நகை எதை எடுத்தாதான் ஏசி போட்டு விடுவானோ உங்களுக்கு. நம்மகிட்ட என்ன ரூபாயா இருக்கு நகை எடுக்க அளவுக்கு? ஏசி காத்து தான் வாங்கிட்டு போக முடியும். சரி போவோம். ரொம்ப நேரம் இருந்த அந்த பயலோல நம்மள ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கான். ஏ சின்ன பொண்ணு, நீங்க என்ன இந்த பக்கம்? நாங்க வரது இருக்கட்டு, நீங்க என்ன இந்த பக்கம்? எப்ப வந்து தொலைச்சானின்னு தெரியல. ஒரே கவலை சின்ன பொண்ணு. அதான் அப்படியே ரோட்டு வழியே நடந்து வந்தேன். வெயிலுனா வெயிலு தாங்க முடியல. அதான் அப்படியே இந்த கடைக்குள்ள வந்து இருந்தேன். எக்க நகை பாக்கலையா? எலும்பி போறிய பாருங்கக்கா, செய்குலி செய்தாரம்ல கொஞ்சம் குறைச்சு போட்டு தாரோம். இந்த முள்ளாம்பண்ணி தலைவியார நேரங்காலம் புரியாம வாய பழக்கான். இவ்வளவு நேரம் வாயை மூடிக்கிட்டு இருந்தான். இப்ப சேதாரத்தை குறைக்க ஆதாரத்தை அழிக்க நீட்டிக்கிட்டு இருக்கான். எக்கா வாங்கலையா? உனக்கு இப்ப என்ன? எதுக்குக்கா இப்ப எங்கிட்ட கோவப்படுறிய? 80,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கு, எத்தனை பவுன் வரும் என்ன ஏதுன்னு நீங்க தானே கேட்டுட்டு இருந்தீங்க. அட முள்ளாம் பண்ணி, அப்படி கேட்கல தம்பி. 80,000 ரூபாய் இருந்தா எத்தனை பவுன் நகை எடுக்கலாம்னு சும்மா பேசிட்டு இருந்தேன். நம்பிட்டியோ? ஏமாந்துட்டான் சின்ன பொண்ணு. இந்த பையன் ஏமாந்துட்டான். 4 முடி இவ்வளவுக்குள்ள கண்ணுல பார்த்த பிறகு என்ன நடி நடிக்குது? சின்ன பொண்ணு, எக்கா ஏமா வெளிய போய் சண்டை போடுங்கம்மா, கீழ இறங்குங்கம்மா. சின்ன பொண்ணு உட்ற சின்ன வெளிய போமா. என்ன பொம்பளையில 4 முடி இன்னைக்கு எங்க போனாலும் விட மாட்டேன்.
சரியான திருட்டு கும்பல். இதுவெல்லாம் உள்ளே விட்டுருக்க கூடாது. பேக்க வச்சுட்டு விடு, நாளைக்கு நான் எடுக்க வரேன். 4 முடி. ஐயோ வந்துட்டாளே. நாளைக்கு வா, போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து முடியே. 4 முடி. இன்னைக்கு எங்க போனாலும் விட மாட்டேன். ஊர் அவ்வளவு மழை பெஞ்சு வெள்ளக்காடா கிடக்கு. வெயில் தாங்காமல நகை கடைக்குள்ள போனாவலாம். என்ன பண்ணே? உட்ரே சின்ன பண்ணே. 4 முடி. இன்னைக்கு ஒவ்வொரு முடியா புடிங்கி எடுத்துறியே. ஏமாத்தின அவ்வளவு ரூபாயும் கொண்டு ஆஸ்பத்திரியில போடுங்க. ஏன் ரூவா அவளே இன்னைக்கு தந்திருக்கணும். இழுவ, இதான் சாக்குனி சம்பி தள்ளிட்டா போறா. இரு, உன் காலை முறிக்க வச்சு பிடியே. இழுவ, வெளுத்துருவேன். உமாவா, நீயே லேசுப்பட்டவ கிடையாது. உனக்கும் ஒரு நாள் தட்டி இருக்கு. இழுவ, வாரேன் சின்ன பொண்ணே.